நச்சாந்துப்பட்டியில் திருமயம் வடக்கு வட்டார காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டம் வட்டார தலைவர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்டம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி ஆலோசனைக் கூட்டம், வட்டாரம் வாரியாக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருமயம் வடக்கு ஒன்றியம் நச்சாந்துப்பட்டியில் காங்கிரஸ் கட்சி ஆலோசனைக் கூட்டம் வட்டார தலைவர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமசுப்ராம் பங்கேற்று கட்சி நிர்வாகிகள் மத்தியில் புதிய உறுப்பினர் சேர்க்க வேண்டும், குறிப்பாக கட்சியில் ஊராட்சிக்கு 10 இளைஞர்களை சேர்க்க வேண்டும், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி ப. சிதம்பரம் அவர்களை ஊராட்சி வாரியாக அழைத்து வந்து நன்றி தெரிவிப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்று பேசினார். இந்த கூட்டத்தில் மாநில சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் SLS அக்பர் அலி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் முருகானந்தம், பொறுப்பாளர் கண்ணன், ஒன்றிய கவுன்சிலர் கணேஷ் பிரபு, நகர தலைவர் அன்பழகன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வடக்கு வட்டாரத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளையும் சார்ந்த அலுவலக நண்பர்களே, பெரியவர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நன்றி சொல்ல இன்னும் ஒரு 2 வாரங்களில் எல்லா ஊராட்சிக்கும் வருகை தர இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் வரும்பொழுது எல்லா ஊராட்சிகளிலும் நம்முடைய கட்சி கொடி ஏற்ற வேண்டும். அது மெயினான ஒன்று. 2வது, உறுப்பினர் சேர்க்கை. காங்கிரஸ் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை, அதாவது இப்போ உறுப்பினர் ரொம்ப குறைவாக இருக்குது. ஒவ்வொரு ஊராட்சியிலையும் நம்ம ஒரு முக்கியத்துவம் எடுத்து உறுப்பினர் சேர்க்கணும். அதுக்கு உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு ஒரு முகாம் மாதிரி ஒவ்வொரு ஊராட்சிக்கும் இளைஞர்களே இல்லை. ஒரு ஊராட்சியில் ஒரு மந்திரி வர அன்னைக்கு அவர் வந்தால் போதும். மற்றபடி நீங்கள் நினைக்கலாம் நம்ம கட்சியில் என்ன வருமானம் இருக்குது, ஒரு நாளாக இருக்கா, உண்மை எதுவும் இல்லை, அதெல்லாம் வாசம் தான். உறுப்பினர் இளைஞர்களை சேர்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் வரலன்னைக்கு ஒரு கூட்டம் நச்சாந்திக்கு வரையெல்லாம் அந்த 10 பையன்களை வளர்த்துனீங்கன்னா ஒரு இதாக இருக்கும். அது மாதிரி மகளிரும் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஆள் சேரணும். இளைஞர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ், SC/ST பிரிவு, சிறுபான்மை பிரிவு, இந்த பிரிவுகள் தான் கட்சியை பலப்படுத்தக்கூடிய பிரிவுகள். மற்றதெல்லாம் ஒரு இதுக்காண்டி நம்ம கட்சியில் பதவி வேணாம், இப்போ கலை இலக்கிய பிரிவு, OBC பிரிவு அப்படின்னு எல்லா பிரிவும் இருக்குது. இருந்தாலும் முக்கியமாக இந்த பிரிவுகள், இந்த 3-4 பிரிவு தான் கட்சிக்கு பலம் சேர்க்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய. இப்போ மற்றதெல்லாம் இருந்தாலும் இப்போ ஒரு வேலைன்னா யாரை முதல்ல வளர்க்குறாங்க, மாவட்டத்தில் நம்ம வட்டார நகர தலைவர் வளர்க்குறாங்க, அப்புறம் தான் கட்சியில் மற்ற நிர்வாகிகள்லாம். ஆக இளைஞர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ், இளைஞர்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு 2 பேரும், மகளிர் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஆளும் சேர்ந்துட்டு இப்போ அடுத்து MP